ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இறால் கிரேவி. இறால் வந்து கொஞ்சமாக இருக்குது, ஒரு நேரத்துக்கு சமைக்கிறதுக்காக நம்ம இப்போ வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இறால். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 பச்சை மிளகா, 1.5 வெங்காயம் வேணும். நம்மகிட்ட ஒரு அரை வெங்காயம் இருக்கிறதுனால ஒரு 1.25 வெங்காயம் வெட்டி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் இந்த தக்காளி 2 தக்காளி இவ்வளோத்தையும் நம்ம இப்போ நறுக்கி அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கணும். முதல்ல நறுக்கிடுவோம். வாங்க தக்காளியை நறுக்குவோம். நறுக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து வெட்டிட்டோம். அடுத்தால வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் கொத்தமல்லி தலை லாஸ்ட்டாக போடுறதுக்கு வச்சுருக்கோம் பார்த்துருங்க. இது கருவேப்பிலை, இது வந்து நம்ம தாளிக்கும் போது போடுறதுக்கு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இதில் போடுறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம், அதனால இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போடணும். மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள், இது வந்து கரம் மசாலா. குழம்பு மிளகாத்தூள்னா குழம்பு மிக்ஸாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, புளி குழம்புக்கெல்லாம் போடுவோம், அந்த மசாலா தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்துருங்க. இது எல்லாத்தையும் இன்னும் தாளிக்கும் போது பார்ப்போம். வாங்க ஒரு கடாயை எடுத்துக்கிற வேண்டிதான். அதை அப்படியே அடுப்பில் வச்சாச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சுருவோம், சுடட்டும். இப்போ சட்டி சூடாயிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் பெருஞ்சீரகம் நசுக்கி வச்சுருக்கோம் பாருங்க, அதையும் உள்ளே போட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுருவோம். அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் போட்டுருவோம். 2 வெங்காயம் வெட்டி கொடுத்தீங்களா, நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் குறுக்க ஒரு கட்டு. ரொம்ப பொடியெல்லாம் வைக்க நாட்டில் வைப்பேன். இப்போ வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வதங்கினோன்னா ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். ஏன்னா கொஞ்சமாக தானே இருக்குது, அதனால் இவ்வளோ போதும். இது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு தான் நம்ம இன்னும் தக்காளி போட போகிறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இன்னும் பச்சை மிளகாவையும் தக்காளியும் போடுறது தான். வேறு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தக்காளி நல்லா நசிய வெந்துட்டு பற்றியில இப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம மசாலாலாம் போடணும். மசாலா வந்து ஃபஸ்ட்டு குழம்பு மசாலா ஒரு சின்ன ஸ்பூன் தான் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன ஸ்பூன் தான். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். அடுத்தால வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறோம் பார்த்துருங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன். என்னென்னா இப்போ வந்து இந்த ஸ்பூன் வந்து சின்னது தான், சின்ன ஸ்பூன் தான் போடுறது. இது வந்து பெருசாக இருக்கிறதுல இப்படி ஸ்பூனில் போடல, பொடி ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஏன்னா கூட கொஞ்சம் போடுறோம். கரம் மசாலா, குழம்பு மசாலா தூள் போட்டாச்சு, கரம் மசாலா தூள் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. இனிமேல் வந்து இதை அப்படி நல்லா கொஞ்சம் கிளறி விட வேண்டியதான். நம்ம இறாலை சுத்தம் பண்ணி வச்சுருக்க முடியுங்களா, அந்த இறாலையும் உள்ளே போட்டுற வேண்டியதான். இறாலை போட்டு 10 நிமிஷம் தான் வேக விடணும், ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, இல்லைன்னா கடக்காயிரும். நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லி நினச்சோம்னா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி இறக்கிட வேண்டியதான். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுருவோம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நம்ம கட்டியாக கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம், அதனால் உடனே ரெடி ஆயிரும். தேங்காய் எதுவுமே இதில் போடுறதில்ல. பார்த்தீங்கன்னா என்ன
கொதிக்க விட்டு இது பண்ண வேண்டியது. கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். உப்பு போட மறந்துட்டோம் பாருங்க. உப்பு பார்த்து போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு போட்டாலும் உப்பாயிடும். ஏன்னா நான் சோறுலையும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் பொங்குவேன். அதனால் உப்பு குறைச்சி போட்டுக்குவேன். இன்னொரு 5 நிமிஷத்தில் நல்லா வத்தி வந்துடுங்க. அப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும். ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழையை மேலே டாலை தூவி அழகாக இறக்கி வைக்க போகிறோம். வாங்க, நான் குழம்பு பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சாப்பிட வாங்க நண்பர்களே. நம்ம இறால் கிரேவியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணுவேனே போடுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி. எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவோம், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு என்னென்னு தேவை. நன்றி, வணக்கம், பாய்.